பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் அவேர்னஸ்ல இப்போ நம்ம பார்க்க போற ஃபர்ஸ்ட் கொஸ்டின். RBI has recently decided to increase the limit of agricultural loan without collateral from rupees 1,60,000 to how much? அதாவது என்ன கேட்குறாங்க அப்படின்னா, முன்னாடிலாம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மருக்கு 1,60,000 வரைக்கும் பேங்க்ஸ் வந்துட்டு எந்த ஒரு பிணையும் இல்லாமல் லோன் கொடுக்கணும், எந்த ஒரு கொலாட்ரலும் இல்லாமல் லோன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரியா? இப்போ அந்த தொகையை எவ்வளவா அதிகரிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் கேள்வி. சரியா? இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர் 2 lakhs. சரிங்களா? இது எப்பல இருந்து நடைமுறைக்கு வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1st January 2025 இருந்து நடைமுறைக்கு வந்திருக்கு. சரியா? இப்போ பேங்க்ஸ்ல அக்ரிகல்ச்சர் வந்துட்டு லோன் எடுக்கிறாங்க, ஃபார்மர்ஸ் வந்துட்டு விவசாய லோன் எடுக்கிறாங்க அப்படின்னா அப் டு 2 lakhs வரைக்கும் எந்த ஒரு கொலாட்ரலும் வாங்கக்கூடாது, எந்த ஒரு பிணையமும் வாங்காம லோன் கொடுக்கணும். சரிங்களா? அடுத்ததா ரெண்டாவது கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, at what interest rate percent the government modified interest subvention scheme offered to farmers loans of up to rupees 3 lakhs from January 2025. சரியா? இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 1st January 2025 இருந்து தான் நடைமுறைக்கு வந்துச்சு. சரிங்களா? அதாவது ஃபார்மருக்கு வந்துட்டு அப் டு 3 lakhs வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் ஸ்கீம் அப்படின்னா தமிழ் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா வட்டி மானிய திட்டம்னு சொல்லுவோம். சரியா? அரசாங்கத்தோட வட்டி மானிய திட்டத்தின்படி எத்தனை பர்சன்டேஜ் வட்டியில சரியா 3 லட்ச ரூபா வரைக்கும் லோன் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா 4%. சரியா? அந்த கொஸ்டினுக்கு சரியான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 4%. சரிங்களா? வட்டி மானிய திட்டம் அப்படின்னு என்னன்னா, இப்போ உதாரணமா நாம வந்துட்டு ஒரு பேங்க்ல ஒரு பர்சனல் லோன் எடுக்கிறோம். சரிங்களா? அல்லது வந்துட்டு ஏதாச்சும் ஒரு ஹோம் அப்ளையன்ஸ் வாங்குறதுக்கோ அல்லது ஏதோ ஒரு கூட்ஸ் வாங்குறதுக்கோ லோன் எடுக்கிறோம் அப்படின்னா நமக்கு வந்து நார்மலா வந்து 10% 5% வரைக்கும் மோஸ்ட்லி இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணுவாங்க. சரியா? அதுவே இந்த ஸ்கீம்ல போய் நம்ம லோன் வாங்குறோம் அப்படின்னா கவர்மெண்ட் வந்து ஒரு போர்ஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்டா பேர் பண்ணிக்கிட்டு ரொம்ப குறைவான இன்ட்ரெஸ்ட்ல லோன் கொடுப்பாங்க. சரியா? அப்படி பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் இப்போ அக்ரிக்கு அப் டு 3 lakhs வரைக்கும் எத்தனை பர்சன்ட்ல கொடுக்குறாங்க அப்படின்னா 4% வரைக்கும். சரிங்களா? அப்போ இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர் 4%. சரிங்களா? இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிசான் கிரெடிட் கார்டு மூலமா இந்த லோனை அதாவது ஃபார்மர் வந்து அக்ரிகல்ச்சர் பர்பஸ்க்கு எடுத்துக்கலாம். சரிங்களா? சரி, ஓகேங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி ஒரு பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் அவேர்னஸ்ல உங்களை மீட் பண்றேன். இப்போ நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமா நம்மளோட அருண் அகாடமி சேனலை விசிட் பண்ணுறீங்கன்னா நம்ம அருண் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது மாதிரி ரெகுலர் அப்டேட்ஸுக்கு மறக்காம நம்ம அருண் அகாடமி சேனலை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அருண் அகாடமி சேனல்.